السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى عز وجل في القرآن الكريم: يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكورا أو يزوجهم ذكرانا وإناثا. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من كان له 3 بنات فصبر عليهن وأطعمهن وسقاهن وقساهن وكن لهن حجابا من النار في يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருளை நாடி இல்லத்திற்கு வந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, இவ்வுலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்திற்கு ஏராளமான நன்மைகளை தந்திருக்கிறான், நிஅமத்துகளை தந்திருக்கிறான், அருள்கொடைகளை தந்திருக்கிறான். ஆனால் இறைவன் தருகின்ற வெகுமதிகள், கிஃப்ட்டுகள் என்று சொல்ல போனால் திருமறையில் இறைவன் இச்சமூகத்திற்கு ஒரு 2 தம்பதியர்களுக்கு இறைவன் தருகின்ற வெகுமதி, ஒரு பரிசு என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர்களுக்கென்று ஒரு வாரிசை, அவர்களுக்கென்று ஒரு குழந்தையை கொடுப்பதை இறைவன் மிகப்பெரிய ஒரு அருள்பாலிக்கின்ற விஷயமாக இறைவன் திருமறையில் பேசுகிறார். அதிலும் குறிப்பாக யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, தான் நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக இறைவன் பெண் குழந்தைகளை தருகிறான். தான் நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான். அல்லது அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா, அல்லது ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இருவர்களையும் அல்லாஹ் தஆலா தருகிறான். அல்லது தான் நாடியவர்களுக்கு குழந்தை அல்லாத வாழ்க்கையும் தருகிறான் என்கின்ற அந்த திருவசனம் நமக்கெல்லாம் தெரிந்தது. இவ்வுலகத்தில் ஆகச் சிறந்த ஒரு நியாமத்துகளில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற ஒரு அருட்கொடை, அவன் கொடுக்கக்கூடிய பரிசு என்று சொன்னால் அது பெண் குழந்தையை அல்லாஹ் தஆலா முற்படுத்துகிறான். குழந்தைகள் என்கிற விஷயத்தில், பெண் சார்ந்த விஷயம், பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திற்கு ஏராளமான இறைவசனங்களை இறைவன் சொல்லி இருக்கிறான். ஆண் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பற்றி இறைவன் சொல்லுவதை விட, அதில் அல்லாஹ் தஆலா காட்டுகின்ற அந்த அறிவுரைகளை விட பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு இறைவன் சொல்லுகின்ற வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டாலும் பெண் என்பகின்ற ஒரு உயிர் என்பது இந்த மனித சமூகத்தில் அது ஏதோ ஒரு பாரமான ஒரு விஷயமாக ஆரம்பத்திலிருந்து பார்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த காலமெல்லாம் மாறி சமீபத்தில் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. பெண் குழந்தைகள் என்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அவர்களுக்கென்று ஒரு வீட்டினுடைய மகாராணியை போன்று, அவர்களுக்கென்று அதிகமான நாம் செல்லம் பாராட்டுகின்ற ஒரு குழந்தைகளாக அவர்கள் மாறி வருகிறார்கள். இருந்தாலும் கூட இந்த பெண் குழந்தைகள் வரமா சாபமா என்பதை பற்றி யோசிக்கிற பொழுது சமூகத்தில் இன்றைக்கும் கூட வறுமையை சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கிற பொழுது சாபமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் குடும்பத்தில் பொருளாதாரத்தை முன்வைத்து ஒரு குழந்தையை அவர்கள் முன்னோக்குகின்ற பொழுது, ஒரு குழந்தை அது பிறக்கின்ற பொழுது பெண்ணாக இருக்கிற பொழுது குடும்பம் வருத்தத்தில் ஆளுகிறது. அதுவே குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசு பிறக்கிற பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த நேரத்திலும் கூட, அது மருத்துவமனையில் சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வீடுகளில் சந்திப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையை பெற்றெடுத்த மாத்திரத்தில் அது பெண் குழந்தையா என்கிற செய்திகள் வருகிற பொழுது முகத்தில் ஒரு விதமான சோர்வு ஏற்படுகிறது. ஒரு விதமான கவலை தொய்ந்த அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம்.
இறைவன் இதை திருமறையில் இப்படி சொல்லுகின்றான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்கின்ற செய்தி அவர்களுக்கு சொன்னால், லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவர்கள் முகம் கருத்து முகத்தை அப்படியே கீழே தொங்க போட்டுக் கொள்வார்கள். அது ஏதோ உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு கிடைக்கின்ற சிரமத்தை போன்று அவர்கள் உணர்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்கள், அவருக்காக செலவு செய்யக்கூடிய பொருளாதாரங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு பாரமாக தெரிகிறது. ஆண் குழந்தை என்றால் அதற்கென்று ஒரு தனி அந்தஸ்தை வைத்திருக்கிறோம், அதற்கென்று ஒரு தனி முகோந்திரத்தை வைத்திருக்கிறோம். வந்துவிட்டது, ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அது ஜான் அளவிற்கு இருந்தாலும் ஆண் குழந்தை என்கின்ற ஒரு பெருமை எல்லாருடைய மனதிலும் ஏற்படுகிறது. வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா திருமறையில் பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு தான் பரக்கத் என்பதாக சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் யுஸப்புல் மலாயிகத்து ஸப்பா, அந்த வீட்டிற்கு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை இறக்குகிறார். அந்த மலக்கு அந்த வீட்டில் இறங்குகிறார்கள். இறங்கியவர்கள் அங்கு பிறந்த பெண் குழந்தையை பார்த்த மாத்திரத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து ரஹ்மத்துகளை பெற்று தருகிறார்கள். அந்த வீட்டில் ஏராளமான பரக்கத்துகளை அந்த வீட்டுகளில் கொட்டி தீர்க்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வீட்டிலே ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்தால், மன் கான ஸலாசு பனாத்தின், ஒருவருக்கு ஒரு 3 பெண் குழந்தை இருக்கிறது, அந்த 3 பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அதை கரை சேர்க்கின்ற வரைக்கும் அவர் சிரமப்படுகிறார் என்று சொன்னால், ஃபஸபர அலைஹின்ன, அந்த குழந்தை விஷயத்தில் மிக பொறுமையாக அவர் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். அதற்காக வஅதஅமஹுன்ன, அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கிறார். வஸகாஹுன்ன, அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் புகட்டுகிறார். வகஸாஹுன்ன, அந்த குழந்தைக்கு தேவையான ஆடைகளை அவர் வாங்கி கொடுக்கிறார். சுருக்கமாக சொன்னால் வாழ்வாதாரத்தை அமைத்து தருகிறார். 3 குழந்தைகளுக்கும் சரிசமமாக வாழ்க்கையில் மிகச் சிரமமாக அவர் எண்ணாமல் அந்த குழந்தையை பாக்கியமாக நினைத்து அவர் வாழ்க்கையில் அந்த பெண் குழந்தையை அவர் எண்ணி அந்த விஷயத்தை செய்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபகுன்ன லஹு, அந்த குழந்தை நாளைக்கு மறுமையில் அவருக்காக ஹிஜாபன் மினன் நார், நாளை நரகத்தினுடைய திரையாக அல்லாஹ் அந்த குழந்தைகளை மாற்றுகிறார். ஃபி யௌமில் கியாமா, நாளை மறுமையில் அந்த குழந்தை இந்த தகப்பனுக்கும் தாயுக்கும் ஏற்படுகின்ற நரகத்திற்கு ஒரு மறைப்பை போன்று, ஒரு தடுப்பை போன்று அந்த குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சங்கையானவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வறுமை சார்ந்த வீடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அநாகரிகமாக சொல்ல போனால் வார்த்தைகள் கொஞ்சம் நாம் எல்லாம் யோசிப்பதை விட மிக கடுமையாக இன்றைக்கான சமூகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் வறுமையை சார்ந்து இருக்கிற குடும்பங்கள், ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் இன்றைக்கு யதார்த்தமாக நடக்கின்ற செய்திகள், ஒரு இஸ்லாமிய குடும்பம் தான், அந்த குழந்தை அங்கு குழந்தை பிறக்கிறது, அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 3 பெண் குழந்தைகள் பிறக்கிறது. 3 பெண் குழந்தை பிறந்துவிட்டு 4ஆவதாக குழந்தை பிறக்க போகிறது. அப்பொழுது கணவர் சொல்லுகிறார், 4ஆவதாக குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை நானே கொன்று விடுவேன் என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அந்த வீட்டில் 4ஆவது பெண் குழந்தையாக பிறக்கிறது. சமீபத்தில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா என்று தெரியவில்லை, வந்திருக்கிற செய்தியும் கூட, அந்த குழந்தை 4ஆவதாக பிறந்த பெண் குழந்தை, அந்த குழந்தை வீட்டுல சின்ன பச்சிலம் குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த அரக்கத்தனமான மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய சில கணவர்களுடைய எண்ணங்கள் அது எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை நாம் எல்லாம் அஞ்சுகிறோம். அவர் என்ன செய்கிறார், சிகரெட்டை வைத்து, அவர் குடிக்கின்ற சிகரெட்டினுடைய சூட்டை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை சித்திரவதை செய்து அந்த குழந்தை துடிதுடித்து இறந்து போகிறது. இதே போன்று இன்னொரு செய்தியும் கூட அந்த மாத இதழில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 3 குழந்தை, 3ஆவது குழந்தை ஒருவேளை பெண் குழந்தையாக பிறந்தால் இது இஸ்லாத்தில் முஸ்லீம் சமூகத்தில் நடக்கிற அவலங்கள். 3ஆவது பெண் குழந்தை பிறந்து விட்டால் நீ தலாக்காக, உன்னை தலாக் செய்து விடுவேன் என்பதாக கணவர் மிரட்டுகிறார். இந்த மனைவி பார்க்கிற எல்லாரிடத்திலும் எனக்கு ஆண் குழந்தை வேண்டும், துவா செய்யுங்கள் என்பதாக அந்த ஊரில் இருக்கிற எல்லார்ட்டையும் அவர் போறார். எல்லாரிடத்திலும் அவர் துவா செய்ய சொல்லி கெஞ்சுகிறார். எப்படியாவது 3ஆவது பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்து என் கணவனோடு நான் வாழ்வதற்கு அது வாய்ப்பை தரும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆவலோடு அவர் அடைந்து திரிகிறார். இறைவனுடைய ஏற்பாடு, 3ஆவது பெண் குழந்தை பிறக்கிறது. பெண் குழந்தை பிறந்ததை பார்த்த மாத்திரத்தில் அதிர்ச்சியில் தாயும் இருக்கிறாள், குழந்தையும் இறந்து போகிறது.
ஒரு பக்கத்தில் நினைத்து பார்த்தால் இதுவும் கூட அந்த பெண்ணுக்கு கிடைத்த சுதந்திரமாக, பெண்ணுக்கு இறைவன் கொடுத்த ஒரு நிரந்தர தீர்வாக கூட நாம் எண்ணிக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட சமூகம் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவு நிறுத்த வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, பெண் சார்ந்த விஷயங்களில் மிக கவனம் தேவை. பெண் குழந்தைகள் என்பவர்கள் மிக பரக்கத்தானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் குழந்தையை மிகச் சரியாக, அது 2 குழந்தையோ 3 குழந்தையோ, மிகச் சரியாக இறை சார்ந்த விஷயங்களுக்கு, மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் வளர்த்தி ஆளாக்கி அந்த குழந்தையை கரை சேர்த்து தீனோடு மரணிக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை எந்த பெற்றோர் பெற்றுத் தருகிறாரோ கதாஃபில் ஜன்னா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களை சேர்த்து காண்பித்தார்கள். 2 விரல்களை சேர்த்து காண்பித்து சொன்னார்கள், இது போன்று நாளைக்கு நானும் அந்த பெற்றோர்களும் சொர்க்கத்தில் 2 கலந்திருப்போம் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீசுகள் ஏராளமாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, மிக கவனம் தேவை. பெண் சார்ந்த விஷயங்கள் என்றால், பெண் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் என்றால் தனி கவனம் எடுக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு, அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால், ஒரு 14 வயதை தொடுகின்ற பொழுது அந்த குழந்தை சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்கள்ல கவனம் செலுத்துகிறோம். ஒரு குழந்தைகிட்ட ஒரு கரண்ட் வேலை, ஒரு எலக்ட்ரிக் வேலையை செய்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையோடு நம்ம தள்ளி போக மாட்டோம். கூடயே நின்று பார்த்துட்டு இருப்போம், கவனிச்சுக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்தில். ஒரு கத்தியை கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த கத்தியை வைத்து அந்த குழந்தை ஏதாவது ஆபத்தான விஷயங்களை செய்து விடுமோ என்கின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா கூடியே நின்று பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் விட விபரீதமான ஒரு விஷயமாக இன்றைக்கு எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது தொலைத்தொடர்பு சாதனமாக இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற ஸ்மார்ட் போன்கள். இன்றைக்கு பிள்ளைகள் உளவியல் ரீதியாக, சைக்காலஜிக்கல் ரீதியாக சொல்லப்படுகின்ற செய்தி என்ன தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை பிறந்து அது ஆளாகுகின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு திடீர்னு ஒரு செவுத்துல போய் முட்டிக்குது, ஒரு சுவற்றில் போய் தன் தலையை இடித்துக் கொள்கிறது என்று சொன்னால் அழ ஆரம்பிக்கும். உடனே இந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த அழுகையை நிறுத்துறதுக்காக அந்த செவுத்தை ஓங்கி தட்டுவாங்க. அதை அடிச்சா அந்த குழந்தை சிரிச்சு அழுகையை மறந்துடும். அந்த உணர்வை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். இதை வைத்து சைக்காலஜிக்கலாக உளவியல் சொல்லுகின்ற உண்மை என்ன தெரியுமா? அப்படி செய்து கொண்டே இருந்தால் உணர்வை வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் வெளிப்படுத்தாமல் பிள்ளை அடக்கி கொண்டு நாம் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், இது போன்ற விஷயங்கள் எதிர்மறையாக அமைகின்ற பொழுது, அது வளர்ந்து வருகின்ற பொழுது முரடர்களாக, அது மூர்க்கத்தனமான சிந்தனை உள்ள குழந்தைகளாக அது ஆகும் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பெண் பிள்ளைகள் விஷயத்தில் நாம் மிக கவனம் தேவை. ஒரு 14 வயதை அடைந்த ஒரு பெண் பிள்ளை அதிகம் தேடுகின்றது அன்பை தேடுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பாராட்டை தேடுகிறது. ஒரு பெற்றோரிடத்திலிருந்து ஒரு பாராட்டு வந்தாரா, அந்த பாராட்டை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு அழகான வடிவத்திற்கு பெண் பிள்ளைகள் வந்ததற்கு பின்னால் அவர்களை பாராட்டை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நல்ல டிரெஸ் போட்டிருந்தா அந்த ஆடையை தன் பெற்றோர்கள் பார்த்து புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அல்லது ஒரு நல்ல ஒரு அலங்காரமாக அவர்கள் தன் விஷயங்களை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அதை பாராட்டணும் எதிர்பார்க்கிறாங்க. எதையாவது ஒரு பொருளை அவர்கள் செய்து கொண்டு வந்து கொடுத்தால் அதை நாம் மிகவும் சந்தோஷமாக எடுத்து அவர்களிடத்தில் நாம் பாராட்டை தர வேண்டும் என்பதாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு நாம் தருவதற்கு தயாராக இல்லை. ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டும் அதிக கவனமும் அதிக நேரமும் குழந்தைகள் வளர வளர அவர்களிடத்தில் நாம் நெருங்குவதற்கும் அவரிடத்தில் பேசுவதற்கும் கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம். விளைவு என்ன தெரியுமா? அந்த அன்பை வேறு ஒரு இடத்திலிருந்து அதை பெற்றுக் கொள்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்கள் வழியாக ஏதாவது ஒரு வாலிபன் அவனுடைய மனதில் ஒரு விஷமத்தன்மையோடு அவன் அந்த பெண்ணை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் ஆழ்படுத்த வேண்டும், காதலில் விழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணை நோட்டமிடுகின்றான், செய்திகளை அனுப்புகிறான், நீ அழகாக இருக்கிறாய் என்பதாக சொல்லுகிறான், உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அழகாக இருக்கிறது என்பதாக அவன் மெசேஜ் செய்கிறான். இதையெல்லாம் பார்த்து பார்த்து அந்த பிள்ளை பாராட்டை இன்னொரு வாலிபனிடத்திலிருந்து தேடுகிற பொழுது கவனம் அப்படியே திரும்புகிறது. கிட்டத்தட்ட 14-15 வருஷமா வளர்த்து ஒரு 18 வயதை அடைகின்ற பொழுது பெற்றோர்களையும் உறவினர்களையும் உதவிவிட்டு பிள்ளைகள் அடுத்தவனுடைய கைகளை நோக்கி ஓடுகிறது என்று சொன்னால், நாம் தர வேண்டிய நேரத்தை தராததனுடைய விளைவு பிள்ளைகள் இன்னொரு வாலிபனுடைய கையை பிடித்துக் கொண்டு, அது எந்த மதத்தை சார்ந்தவனாக என்கின்ற அந்த விஷயத்தில் எல்லாம் கருத்து வேறுபாடுகள் இல்லை, அது போவதற்கு தயாராக இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், இன்றைக்கு வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகள் விஷயத்தில் மிகுந்த கவனங்கள் தேவை. இன்றைக்கு பெண் பிள்ளைகள்கிட்ட நாம் என்ன மாதிரி நடந்துக்கிறோம் சொன்னா, அதிக அன்புகளை செலுத்துகிறோம், கேட்கின்ற பொருள்களை எல்லாம் வாங்கி தருகிறோம். அது என்ன பொருள் கேட்டாலும் என்ன விதமான விஷயங்களை கேட்டாலும் வாங்கி தப்பு கிடையாது, வாங்கி தருவதில் எந்த விதமான ஹராமும் கிடையாது. பிள்ளைகளுக்கு அதிகமாக செல்லங்களை புகுட்டுகிறோம், ஆனால் கஷ்டங்களை சொல்லித் தருகிறோமா என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு ஊரில் நடந்த செய்தி, அது எந்த ஊருங்கிற நமக்கு அந்த ஒரு கவனம் தேவையில்லை.
ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பம் தான் அது. யதார்த்தமாக ஒரு மாப்பிள்ளை பார்க்கப்படுகிறது, வரன் தேடப்படுகிறது. ஒரு இஸ்லாமிய ஒரு வாலிபனை அவர்கள் மணமகனாக தேர்ந்தெடுக்கிறார்கள். நிச்சயமும் பேசப்படுகிறது. இந்த நிச்சயம் பேசப்பட்டதற்கு பின்னால் பெற்றோர்கள், அது ரெண்டு வீட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அந்த நிச்சயத்திற்கு மத்தியமமான, திருமணத்திற்கும் நிச்சயத்திற்கும் மத்தியமமான நேரங்களில் அந்த பிள்ளைகளுடைய கைகளில் போனை கொடுத்து, நீ அவரோடு தொடர்பில் இரு, அவர் உன்னோடு தொடர்பு இருக்கட்டும், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், ஒரு விதமான புரிதல் ஏற்படுவதற்காக ஏதோ இவர்கள் ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வை கொடுக்க போவதை போன்று அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு செல்போன் நம்பரையும் கொடுத்து விடுகிறார்கள். இதே போன்றுதான் இந்த வீட்டிலும் நடந்தது. வரன் எல்லாம் வந்து விட்டது. நிச்சயம் நடந்து முடித்ததற்கு பின்னால் அந்த பெண் பிள்ளைக்கும் நம்பர் கொடுக்கப்படுகிறது, மணமகனுக்கும் நம்பர் கொடுக்கப்படுகிறது. இருவரும் சாட்டிங் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய அன்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் சரி, பெண் வீட்டுக்காரரும் சரி சுமூகமாக இருக்கிறார்கள். ஒரு 6 மாத இடைவேளை. இந்த பெண் வீட்டினுடைய சார்ந்தவர்கள் மாப்பிள்ளையை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படிப்பட்ட குணநலம் உள்ளவர், நல்லவரா, கெட்டவரா, போதை அடிமை உள்ளவரா, இல்ல வேற பெண் தொடர்பு உள்ளவரா என்பதாக கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கூர்ந்து கவனிக்கிற பொழுது இந்த மணமகனுக்கு போதை வஸ்துவின் மிக ஆழமான, அதில் அலாதியான பிரியம் இருக்கிறது. எப்பொழுதுமே கஞ்சாவை அவர் மிகவும் லகித்து அந்த விஷயத்தை தினமும் அதை அவர் உண்டு கொண்டிருக்கிறார், அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி இந்த பெண் வீட்டுக்கு வருகிறது. வந்த மாத்திரத்தில் இந்த பெண் வீட்டார்கள் உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்துகிறார்கள். மணமகனை அப்படியே தடுத்து நிறுத்துகிறார்கள், கல்யாணத்தை ரத்து செய்கிறார்கள். ஆனால் இங்கு இன்னொரு பக்கம் இருவருக்கும் மத்தியில் மலர்ந்த அந்த விஷயங்கள், இருவருக்கும் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட அந்த தொடர்புகள் இன்னும் துண்டிக்கப்படவில்லை. ஒரு கட்டத்தில் இவன் அந்த பெண்ணிடத்தில் மிக அனுதாபத்தோடு, அழுகை குரலோடு, இந்த பெண்ணிடத்தில் என்னை பற்றி தவறாக செய்திகள் வந்து உன் வீட்டில் திருமணத்தை நிறுத்திவிட்டார்கள், வா நாம் இருவரும் சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதாக மனதை திருப்புகிறார். இது உண்மையில் நடந்த இஸ்லாமிய ஊரில் இஸ்லாமிய சார்ந்த விஷயங்கள் நடந்தது. அப்ப 2 பேரும் வீட்டை எதிர்த்து, உறவினர்களை எதிர்த்து அவர்கள் வெளியே செல்லுகிறார்கள், திருமணத்தை முடிக்கிறார்கள், வாழ்க்கை தொடர்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணிடத்திலிருந்து ஆபரணங்கள், அவரிடத்தில் இருந்த தங்கங்கள் ஒவ்வொன்றாக வாங்கப்பட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட்ஸை நாம் ரெடி செய்ய வேண்டியிருக்கிறது, வியாபாரத்திற்கு நாம் சில தயாரிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதன் மூலியமாக போதைப் பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அதை கொண்டு போதையை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். போதையை விடுவதற்கு அவன் தயாராகவும் இல்லை. ஒரு கட்டத்தில் தான் போட்டிருந்த எல்லா ஆபரணங்களையும் அந்த பெண் கொடுத்து விட்டார். இனி கொடுப்பதற்கு அந்த பெண்ணை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த விஷமத்தனத்தோடு இருந்த அந்த கணவன் செய்த வேலை, போதைக்காக தன்னுடைய மனைவியை விற்கிறார். இந்த செய்தியை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் அந்த பெண் உள்ளே சென்று கதவை தாளிட்டுக் கொண்டு தூக்கிட்டுக் கொள்கிறார். தூக்கிட்டுக் கொள்கிற பொழுது ஒரு வழியாக அது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த பெண் தப்பித்து விடுகிறார். ஆனால் இன்று வரைக்கும் பேச்சு இல்லை என்பதாக செய்திகள் வருகிறது. சகைக்குரிய பெருமக்களே, இந்த பெண்ணுக்கு நடந்ததும் இந்த மணமகன் சார்ந்த விஷயத்திற்கு நடந்ததற்கும் மிக ஆழமான அந்த தவறுக்கான காரணம் பெற்றோர்களுடைய கைகளில் இருக்கிறது. பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அந்த விபரீதமான விஷயங்கள், அவர்கள் செய்கின்ற சில விஷமத்தனமான அந்த முடிவுகளுடைய விளைவு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அடிமட்டத்தோடு ஒன்றுக்கும் இல்லாத அளவிற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். சங்கைக்குரியவர்களை, பிள்ளைகளுக்கு நாம் கஷ்டங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்த வேண்டும். பிள்ளைகளுக்கு அன்பு பாராட்ட வேண்டும். அவர்களோடு அதிக நேரங்களை செலவு செய்ய வேண்டும். இதுதான் பிள்ளைகளிடத்தில் நாம் அப்படி தொடர்ந்து இருக்கின்ற பொழுதுதான் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உணர்வை புரிந்து தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 4 பெண் பிள்ளைகள், நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ருக்கையா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள், இன்னொன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நமக்கு அதிகமாக தெரிஞ்ச வரலாறு சொன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள்ல 3 பெண் பிள்ளைகள். இவர்களுடைய வாழ்க்கையை சின்ன செய்திகளை சொல்லி நான் அறிவித்து வருகிறேன். ருக்கையா உம்மு குல்சூம் என்கின்ற அந்த 2 பிள்ளைகளும் அபூஜஹல் என்கின்ற குறைஷி காஃபியினுடைய தலைவராக இருந்த அபூஜஹலுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திற்கு முன்னால். அதே நேரத்தில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபுல் ஆஸ் என்கிற ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பழிவாங்குதல் என்கின்ற அந்த குணத்தை குறைஷிகள் வெளிப்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை திரட்டுகிறார்கள். அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படுகிறது, பெருமானாருடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் நம் கூட்டத்தில் உள்ளவர்களிடத்தில் திருமணம் செய்திருக்கிறார்கள். அவர்களை விவாகரத்து செய்தால், அவர்களுடைய வாழ்க்கையை நிர்கதியாக ஆக்கினால் பெருமானார் மனம் மாறி
நம் சமுதாயத்தை அவர்கள் தழுவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக ஒரு விதமான மூட நம்பிக்கையில், ஒரு விதமான தோற்று போகின்ற எண்ணத்தில் அவர்கள் அதை செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பிள்ளைகள், 2 பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ருக்கையா, உம்மு குல்தும், அபூஜஹல் மகனை திருமணம் முடித்ததன் காரணத்தினால் எல்லாரும் போய் அந்த 2 பேரையும் பேசுறாங்க. 2 பேரும் தலாக்கை கொடுத்து விடுகிறார்கள். பிள்ளைகள் இருவரும் வீட்டுக்கு வருகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறார்கள். பெருமானார் இங்கு கவலையோடு அந்த பிள்ளைகளை பார்த்து அழுவார்கள் என்று குறைஷிகள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முகமலர்ச்சியோடு, முகமலர்ச்சியோடு அந்த பிள்ளைகளை வரவேற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானோடு இருக்கிற உங்களுக்கு அவர்களோடு இருப்பதற்கான எந்த விதமான அருகதையும் இல்லை, எனவே அல்லாஹ் உங்களை விடுவித்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார்கள். இங்கு இந்த 2 பேருடைய வாழ்க்கை முடிகிறது. இன்னொரு பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களுடைய வரலாறு மிக நாம் எல்லாம் உணர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாடம் பெற வேண்டிய ஒரு மிக உன்னதமான வரலாறாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவராக இருந்த அபுல் ஆஸ், இவர் குறைஷிகளை சார்ந்த காஃபிர் தான். இருந்தாலும் இந்த கணவனிடத்திலும் அந்த மனைவியிடத்திலும் ஒரு விதமான அன்பு இருந்தது. உல்ஃபத் என்கின்ற உள்ளத்தினுடைய இணைப்பு இருந்தது. இந்த 2 பேரும் என்னதான் கேன்வாஸ் செய்தாலும், என்னதான் அவர்களுக்கு அறிவுரைகள் கூறப்பட்டாலும், அபுல் ஆஸ் இந்த ஸைனப்பை அவர் விவாகரத்து செய்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை. சரின்னு விட்டுறாங்க. பத்ர் யுத்த காலம் நடக்கிறது. நான் மிக வேகமாக சொல்லுகிறேன். பத்ர் யுத்த காலம் நடக்கிறது. பத்ர் யுத்த காலத்திலே குறைஷி காஃபிர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். சிறைபிடித்த மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், அப்படி விடுவிக்கப்படுவதற்கு பகரமாக அந்த கைதிகளிடத்திலிருந்து விலை மதிக்க உள்ள ஒரு பொருளை வாங்கிக் கொண்டால் அவர்களை நாம் விடுதலை செய்து விடலாம் என்பதாக ஒரு தீர்மானம் செய்யப்படுகிறது. எல்லா குறைஷிகளுக்கும் பொருள்கள் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது, விடுதலை செய்யப்படுகிறார்கள். இந்த அபுல் ஆஸ்ங்கிற இவருக்கு ஒரு பொருள் வருகிறது, அவரை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக மக்காவிலிருந்து ஒரு வைர மாலை ஒன்று வருகிறது. கழுத்தில் அடையக்கூடிய ஆபரணங்களில் உள்ள வைர மாலை ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்திற்கு வருகிறது. அந்த வைர மாலையை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பிக்கிறார். ஏன்னு சொன்னா, இது தன் மகளுக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் போட்ட மாலை. அது யாருடைய மாலை என்றால், ஹதீஜா அம்மையார் அவர்கள் போட்டிருந்து அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால், வஃபாத்திற்கு பின்னால் தன் மகளுக்கு ஆசையாக இவருடைய ஞாபகமாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் போட்டு அனுப்பி இருந்த அந்த மாலை இவரை விடுவிப்பதற்காக வந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக சஹாபிகள் மிகவும் அவர்களும் தேம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். செய்திகளை புரிந்து கொண்ட சஹாபிகள் தன்னிடத்தில் இருந்து சில பொருட்களை எல்லாம் கொடுத்து அபுல் ஆஸுக்கு இதை பகரமாக வைத்துக் கொண்டு நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம் என்று அந்த வைர மாலையை பெருமானார் திரும்ப ஸைனப் அம்மையார் அவர்களுக்கே திரும்ப கொடுக்கிறார்கள். நீங்கள் உணர வேண்டும், பெருமானாரிடத்தில் அறம் சார்ந்த விஷயம் இருக்கிறது, அபுல் ஆஸிடத்தில் காஃபிர் குறைஷியாக இருக்கிறார். ஆனால் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்த இறுக்கமான அந்த பிணைப்பு, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்த அந்த இறுக்கமான உணர்வுகள் பெருமானாரிடத்தில் விடுதலை கோரிதான் வந்ததே தவிர அவரை விட்டு வந்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தை இது தரவில்லை. நீங்கள் உணர வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸைனப் அம்மையாருக்கு திரும்பவும் அந்த மாலையை கொடுத்து அனுப்பியதற்கு பின்னால் அபுல் ஆஸை கூப்பிட்டு சொன்னார்கள், அபுல் ஆஸ், என் மகள் ஸைனப் ஈமான் கொண்டவராக இருக்கிறார், ஈமானிய உணர்வு கொண்டவராக இருக்கிறார். நீ மக்காவிற்கு சென்றவுடன் குறிப்பிட்ட இந்த நாளில் சில சஹாபிகளை நான் அனுப்பி வைக்கிறேன். என் மகளை திரும்பவும் என்னிடத்தில் நீ கொடுத்து விடு. அவர் ஈமானோடு இருக்கிறார், நீ ஈமான் இல்லாமல் இருக்கிறாய். நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான தகுதி இல்லை என்கின்ற அந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அன்பாக சொல்லி அனுப்புகிறார்கள். அவரும் நல்ல குணத்தில் இருந்த காரணத்தினால் குறிப்பிட்ட அந்த தேதியில் ஸைனப் அம்மையாரை திரும்பவும் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். காலங்கள் உருண்டு ஓடுகிறது. ஃபத்ஹு மக்காவினுடைய வெற்றிக்கு சில மாதங்களுக்கு முன்பாக வியாபார கூட்டங்கள் மக்காவிலிருந்து அப்படியே வந்து கொண்டிருக்கிற நேரத்துல, மதீனாவை கடக்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார கூட்டத்தை எல்லாம் சிறைபிடிக்கிறார்கள். அந்த சிறைபிடித்த கூட்டத்தில் ஒரு நபராக அபுல் ஆஸும் இருந்தார், அவருடைய வியாபார பொருள்களும் இருந்தது. இந்த அபுல் ஆஸ் தன்னுடைய மிகுதியான நிறைந்த லாபங்களோடு வந்த அந்த வியாபார பொருளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மதீனாவிலே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கி இருந்த வீட்டிற்கு ஓடோடி வருகிறார். வந்தவர் நேராக ஸைனப் அம்மையாரை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பொருளுக்கு நீங்கள் அடைக்கலம் தர வேண்டும். மதீனாவில் இருக்கிறீர்கள், பெருமானுடைய மகனாக இருக்கிறீர்கள், என்னுடைய பொருளுக்கு நீங்கள் அடைக்கலம் தர வேண்டும் என்ற சொன்ன மாத்திரத்தில் உடனே ஸைனப் அம்மையார் அவர்கள் சுபுகனுடைய வேலைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகள் எல்லாம் அணிவகுத்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நடந்து கொண்டிருந்த அந்த இருள் வேளையிலே, இருளுக்கும் அதிகாலைக்கும் மத்தியமமான நிலையில ஸைனப் அம்மையார் அவர்கள் நேராக பள்ளியினுடைய வாயிலுக்கு முன்னால் வந்து, இதோ ஸைனப் என்கின்ற பெருமானாருடைய மகள் நான் வந்திருக்கிறேன்,
என்னிடத்தில் அபுல் ஆஸ் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார், இவருக்கு அடைக்கலம் தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன், எனவே அவரை யாரும் நீங்கள் சிறைபிடிக்க வேண்டாம், அவருடைய வியாபார பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விடுகிறார். தொழுகையை முடித்ததற்கு பின்னால் இந்த செய்தியை நான் ஏன் இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த உணர்வுகளும் ஜைனப் அம்மையாருடைய உணர்வுகளும் எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்த மாத்திரத்தில் திரும்பி சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, என் மகன் ஜைனப் ஏதாவது வந்து சொல்லிட்டு போனாரா, எனக்கு தொழுகையில் இருக்கிற பொழுது அப்படி ஒரு சத்தம் கேட்டதே என்பதாக சொல்லுகிற பொழுது சஹாபிகள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் கேட்டது. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபிகளை அழைத்துக் கொண்டு நேராக ஜைனப் அம்மையார் வீட்டுக்கு போகிறார்கள். போனவர்கள் அங்கிருந்து சொல்லுகிறார்கள், ஜைனப், உன்னிடத்தில் அபுல் ஆஸ் அடைக்கலம் பெற்றிருக்கிறார் என்கிற செய்தியை சொன்னாய், ஆனால் இப்பொழுது உனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எனவே நீ தனித்திருக்கக்கூடிய வேளையில் அவரோடு நீ இருக்கக்கூடாது, எனவே நீ அவருக்கு நீ அடைக்கலம் தருவது என்பது உன்னுடைய தனிப்பட்ட பிரியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஜைனப் அம்மையார் சொன்னார்கள், நான் அவருக்கு அடைக்கலம் தருவதற்கு நான் சொல்லவில்லை, அவருடைய பொருள் வியாபார பொருளுக்கு நீங்கள் அடைக்கலம் தர வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன் என்பதாக அந்த அம்மையார் சொல்லுகிறார். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னாலும் கூட இன்னொரு திருமணத்தை இவரும் செய்து கொள்ளவில்லை, அவரும் செய்து கொள்ளவில்லை. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஜைனப் அம்மையாருடைய வார்த்தைக்கு இணங்க பெருமானார் சஹாபிகளிடத்தில் போய் நின்று சொல்லுகிறார்கள். சஹாபிகள் சொன்னார்கள், சஹாபிகளிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபார பொருள்கள் பிடிக்கப்பட்டது கனிமத்தினுடைய பொருள் தான், நீங்கள் விரும்பினால் அதை அபுல் ஆஸுக்கு திரும்பி கொடுத்து அனுப்பிவிடலாம், விருப்பப்படவில்லை என்று சொன்னால் இங்கேயே வச்சுக்கலாம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபிகள் முன்முகந்து அபுல் ஆஸுக்கு அந்த பொருளை திருப்பி கொடுத்து அனுப்பிவிடலாம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. மக்காவிற்கு இந்த அபுல் ஆஸ் செல்லுகிறார். அங்கு போய் மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய பங்காளிகளுக்கு எல்லாம் அந்த பொருள்களை பிரித்து கொடுக்கிறார். கொடுத்ததற்கு பின்னால் உங்களுக்கு நான் ஏதாவது மோசடி செய்திருக்கிறேன் என்று கேட்கிறார். எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவருக்கு வருகிற பொழுது சொன்னார், இந்த வேளையிலே நான் இஸ்லாத்தை தூய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மக்காவிலிருந்து நேராக கிளம்பி மதீனாவிற்கு வருகிறார். வந்தவர் பெருமானாரிடத்தில் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்கிறார். ஏற்ற மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஜைனப் அம்மையாரிடத்தில் அவர்களை மறுபடியும் அழைத்து சென்று இருவருக்கும் மறுபடியும் திருமணத்தை செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார் என்கின்ற அந்த செய்தியை நீங்கள் வரலாற்றில் படித்து பார்த்தால் நீங்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளலாம். ஒரு பெண் கணவன் மீது வைத்திருக்கிற அலாதியான உறுதியும் அன்பும் அது எப்படி இருந்தால், எப்படிப்பட்ட மிருக குணங்களாக இருந்தாலும் கூட அந்த மனிதரை கரைத்து இஸ்லாத்தினுடைய அந்த வழிக்கு அந்த பெண் கொண்டு வர முடியும் என்பதை அந்த பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவு. அவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அந்த பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மார்க்கத்திற்கு கீழ் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அபுல் ஆஸ் என்கிறவரை அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற மாற்றுகின்ற அந்த பெரும் பேற்றினை ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மூலியமாக அந்த சஹாபிக்கு கிடைத்தது என்கின்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிற பொழுது நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித் தரக்கூடிய ஒற்றை விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் மார்க்கம் என்கின்ற விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் கணவன் சார்ந்த விஷயத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். நம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சமயங்களில் சிரமங்கள் ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். அது போன்ற நேரங்களில் நீங்கள் அதிகமாக உறுதியோடு ஈமானோடு நீங்கள் நிலைத்து நின்றால் மட்டும்தான் இந்த மார்க்கத்தினுடைய தூய வழியில் நம்மால் கொண்டு செல்ல முடியும் என்கின்ற அந்த செய்தியை நம் பிள்ளைகளுக்கு தினமும் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேரம் அதிகமாக நீங்கள் செலவு செய்யுங்கள், உங்கள் பிள்ளைகளோடு அதிகமாக பேசுங்கள், அன்பு பாராட்டுங்கள். அவர்களோடு நீங்கள் நேரத்தை கழிக்கின்ற பொழுது அவர்கள் எந்த தவறை செய்தாலும் முன்முகந்து உங்களிடத்தில் வந்து சொல்லுகின்ற அளவிற்கான பெற்றோராக நீங்கள் மாறுங்கள். ஏதோ நல்லதை செஞ்சா மட்டும்தான் பெற்றோர்கள் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது என்ன பெரிய தப்பாக இருந்தாலும் பெற்றோர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றுகின்ற பொழுதுதான் வெற்றியடைந்த பெற்றோர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் மாறுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு துஆ செய்கின்ற பிள்ளைகள் நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்கின்ற அளவிற்கு அவர்களுக்கான அல்லாஹ் தஆலா கூலிகளை கொடுத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை நாம் எல்லாம் அறிகிற பொழுது பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்துக்குரியவர்கள். அதிலும் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் இந்த சமூகம் அதிகமாக கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு அறிவிப்பு.